நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்று. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை தட்டி ஆண்டவரே சுனீரே, ஆண்டவரே சுனீரே. 1000 பேர்களில் சிறந்தோர், 1000 பேர்களில் சிறந்தோர். ஆண்டவரே சுனீரே, ஆண்டவரே சுனீரே. வீடி வெள்ளியே, வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே, என்றும் தொழுதிடவே. வீடி வெள்ளியே, வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், உம்மையை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், உம்மையை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மனிதர்கள் மாந்தர்கள் போற்றிடும் தெய்வமேசு, மகிமையின் தேவனேசு, முழங்கால் யாவும் முடங்கட்டும், மகிழ்வுடன் துதித்திடுவோம்.
மகிமையின் தேவன், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, உம்மையை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. உம்மையை தொழுதிடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள, முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன், திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள, முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன். திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, ஆயுத்தமாய் நான் சேர்ந்திடவே. அனுதினம் வணங்கிடுவேன், அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, ஆயுத்தமாய் நான் சேர்ந்திடவே. அனுதினம் வணங்கிடுவேன். அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும். ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், உம்மையை தொழுதிடவே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மையை தொழுதிடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. சத்தமா பாடுங்க, பாடு பாடு. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. பாடு பாடு, வாய் திறந்து ஆராதனை வேந்தனும் நீரே. குரல் எழுப்பி பாடு. ஆராதனை நாயகன் நீரே. சொல்லு உறுதியா, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. சொல்லு சொல்லு உறுதியா. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே. சொல்லு சொல்லு உறுதியா. ஆராதனை வேந்தனும் நீரே. வாய் திறந்து சொல்லு, ஆராதனை நாயகன் நீரே. வாய் திறந்து சொல்லு. வேந்தனும் நீரே. அற்புதத்தை காணு, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை ஆக அபிஷேகத்தை பெற்றிடு, ஆராதனை நாயகன் நீரே. அபிஷேகத்தை பெற்றிடு. வேந்தனும் நீரே. வாய் திறந்து சொல்லு. ஆராதனை நாயகன் நீரே. இயேசுவே, வேந்தனும் நீரே. இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவே, இயேசுவே. சொல்லு, அபிஷேகம் நிறையட்டும். இயேசுவே, ஹalleluya, ஹalleluya, இயேசுவே, இயேசுவே. சொல்லு. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. வாய் திறந்து குரல் எழுப்பி சொல்லு. அபிஷேகம் நிறையட்டும். விடுதலைகள் கட்டுகளில் இருந்து இந்த நேரம், இந்த நேரம் உனக்கு, உன் குடும்பத்துக்கு. இயேசுவே, இயேசுவே, சொல்லு. வாய் திறந்து சொல்லு.
மனசு கடினமா வைக்காத, சொல்லு. இயேசுவே, இயேசுவே, சொல்லு. அப்பா, இயேசுவே, மீட்பின் நாமம் அது. இயேசுவே, விடுதலை நாமம் அது. இயேசுவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, நீர் மட்டுமே. ஆராதனை வேந்தனும் நீரே, உம்மை தொழுதிடுவே, உம்மையே தொழுதிடவே, ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, உம்மையே தொழுதிடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனா, ஆராதனை வேந்தனும் நீரே. எழுந்து நிற்போமா? நான் சொல்லித் தரும் ஜெபத்தை சொல்லுங்க. ஜெபமாலையை கையில் எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் மணி நேரம், இரக்கத்தின் ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக ஜெபிப்போம். இரக்கத்தின் திருவிழாவை இப்போதான் நம்ம கொண்டாடணும். அது திருவிழா கொண்டாடணும், ஆண்டவர் கேட்டார். ஆனால் அன்றாடம் இரக்கத்தினுடைய நேரம் தான், அன்றாடம். அப்படி இருக்கிற ஆண்டவர் தாங்க. நல்லா கவனிங்க, இவ்வளோ இரக்கமுள்ள ஆண்டவர், மகனை அழிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்ட ஆண்டவர் தான். இணைச்சட்ட நூலில் நம்ம வாசித்தோம், 29 அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? இரக்கம் காட்ட மாட்டார். யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? கனி தராத மரங்களை பார்த்து சொன்னார். இணைச்சட்ட நூலில் கடைசி வசனம் நான் சொன்னது, கடைசி வசனமாக அந்த கனி தராத மரத்தை பார்த்து சொல்லும் பொழுது வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது. கனி தராத மரம் இல்லை, கெட்ட கனித்தரு மரம். கெட்ட கனித்தரு மரங்களை பார்த்தப்படுது. அதாவது விக்கிரக ஆராதனைகள், கட்டு, மந்திர சரடுகள், கயிறுகள், இதிலெல்லாம் நம்பி இருக்கிறவங்க, கயிறை நம்பி இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களை, முதல் கட்டளை மீறுபவர்களை பார்த்து பைபிள் சொல்லுது, ஆண்டவர் இரக்கம் காட்ட மாட்டார் என்று. இரக்கம் காட்ட மாட்டார். அதனால் நல்ல கனித்தரு மரமாக மாறுவோம். கெட்ட கனித்தரமாக நான் இருக்கிறேனா என்று சிந்திப்போம். இல்லை கனி தராத மரமாக நான் இருக்கிறேன் என்று சிந்தித்து இரக்கத்தின் மணி நேரத்திலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரக்கம் அது குறையாதது. ஆண்டவருடைய இரக்கம் ஒரு பொழுதும் குறையாதது. காலை தோறும் புதிது. ஆண்டவருடைய இரக்கம் குறையாதது. ஆனால் அந்த இரக்கம் கூட ஆண்டவர் காட்ட முடியாத அளவுக்கு நாம் மாறுகிறோம் என்றால் நாம் கெட்ட கனியை தருகிறோம். That's why we are not able to feel His mercy. It is not that He is not merciful. It is not that He is not merciful, but we are not able to receive His mercy. ஆண்டவர் இரக்கம் அல்லாதவர் அல்ல. ஆனால் அந்த இரக்கம் நாம் பெற முடியாத அளவுக்கு நம்மளுடைய கெட்ட கனிகள் நம்மை இரக்கத்தின் ஆண்டவரிடம் இருந்து அகற்றுகிறது. சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும்
மன்னித்தருளும். மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையால் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் மறைந்தோருக்கும் நன்றி வழங்க வருவார். தூய ஆவியை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். முழந்தால் படிட்டு ஜெபிப்போமா? மூதாதையருடைய சாபங்கள் நம்மிலே இருந்தால், மூதாதையருடைய சாபங்கள் இருந்தால், ஆண்டவரே மன்னிக்க நீர் தயாராயிருக்கிறீர், மன்னித்து விட்டீர். உன் சிலுவையிலிருந்து இரத்தத்தால் எங்களை கழுவி விட்டீர். ஆண்டவரே நன்றி. ஆனால் நாங்கள் அதை பெறாமல் இருக்கிறோம். அதனால் உங்களுடைய மூதாதையர்களை ஒப்பு கொடுத்து அவங்க உண்மையாகவே துன்பப்படும் பொழுது ஆண்டவரோடு இருந்திருக்கலாம். நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல தாத்தா, நல்ல பாட்டி, விசுவாசம் உள்ளவர்கள் உங்களுடைய மூதாதையர்களாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தவர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். அப்படி அல்லாதவர்களுக்காக மன்றாடுங்கள். இனி உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களுடைய வாழ்க்கையினுடைய விசுவாசமின்மையால் அவங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால் உங்களுக்காக துன்பப்பட்ட உங்களுடைய மூதாதையர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். என்னுடைய பாட்டி அம்மானுடைய கதையெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? உங்களுக்காக துன்பப்பட்ட பொழுது
விசுவாசத்தில் இருந்த மூதாதையர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். துன்பப்பட்ட பொழுது விசுவாசம் அல்லாதவர்களுக்காக அந்த சாபங்கள் பாவங்கள் இன்று உங்களை தொடர்கிறது என்றால் மன்னிப்பு கேளுங்க. உங்கள் வழியா அடுத்த தலைமுறைக்கு பாவங்களோ சாபங்களோ கடந்து போகக்கூடாதுன்னு முடிவெடுத்து இந்த 10 மணியை ஜெபிப்போமா. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது பாவத்திலோ சாபத்திலோ இருந்தால் கண்டிப்பாக அது அடுத்த தலைமுறைக்கு போகுன்றது உங்களுக்கும் தெரியும். அவர்களுக்காக மன்னிப்பு வேண்டி முழந்தால் படியிட்டு வேதனையோட உருக்கத்தோட வலியோட, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எனக்கு நல்லா தெரியுது, என்னுடைய கணவராக இருக்கலாம், என்னுடைய மனைவியாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு பாவத்தையும் சாபத்தையும் கடத்தி விடுற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஆண்டவரே மன்னியும் என்று ஜெபித்து இந்த 10 மணியை நீங்கள் கை தூக்கும்போது வலிக்குது, கால் முட்டி போடும்போது வலிக்குது, இந்த வலிகளை ஒப்பு கொடுத்து தலைமுறைகளுக்கு இது கடந்து போகக்கூடாது. தலைமுறை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய தலைமுறைக்கு கொடுத்து விடக்கூடாது என்று அவர்களுக்காக மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போமா. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம். இந்த 3வது 10 மணியை உட்கார்ந்து ஜெபிங்க. சில நண்பர்களே, உங்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. நீங்கள் சாட்சியங்கள் பார்த்தீங்க இல்லையா? எல்லாருமே உங்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. ஒரு கருத்துக்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது அதனுடைய மீனிங் இருக்குன்னு புரிஞ்சுதான். ஜெரிக்கோவில் ஒரு கருத்துக்காக ஜெபிச்சேன் ஃபாதர், ஆராதனையில் ஒரு கருத்துக்காக ஜெபிச்சேன் ஃபாதர். அப்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஜெபிக்கிற கருத்து கேட்கப்படாமல் போகலாம், ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறார். அப்போ அந்த விசுவாசத்தோடு நீங்கள் அந்த ஒரு கருத்தை ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு தடைகளை நீக்கி ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க முடியும். அதனால் ஒரு கருத்து ஏதாவது ஒரு கருத்தை வைங்க, அது விசுவாசத்தோடு வைங்க. ஆண்டவர் ஆகிய கடவுள் நிறைவேற்றி தருவார் என்ற விசுவாசத்தில் வைங்க. எந்த துன்பத்திலும் அந்த துன்பத்தை நன்மையாக மாற்ற ஆண்டவரை நம்பினால் மட்டும்தான் துன்பத்தை கடந்து வர முடியும். இந்த துன்பத்திலும் அந்த மதில்களிலும் அந்த மதில்களை தவிர்த்து அதுக்கு மேலாக நீங்கள் வளரணும் அப்படின்னா அந்த துன்பத்தை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் முடியும். ஜோசேஃபனுடைய மதிலுண்டு, தாவீதனுடைய மதிலுண்டு, யோசுவாவினுடைய மதில். இந்த 3 மதில்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை 3இல் ஏதாவது ஒரு மதில் இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து உங்களால் வெற்றி பெற்று வர முடியும். ஒரே ஒரு கருத்துக்காக உருக்கமாக
ஜெபிங்க. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே தியான மையத்தையும் தியான மையத்திற்கு வருபவர்கள், தியான மையத்திற்கு மெசேஜ், ஃபோன் மெசேஜ் போடுறவங்க, ஜெப விண்ணப்பங்கள், வெப்சைட் வழியாவோ ஆப் வழியாவோ ஏதோ இணையதளங்கள் வழியாவோ ஜெபம் கேட்குறவங்க, நேரடியாக ஜெபிக்க வரவங்க, நேரடியாக வந்து ஜெபிக்கிறவங்க, ஜெப விண்ணப்பத்தை கேட்டவர்கள் அனைவரையுமே ஒப்புக் கொடுப்போம். அதோடு இணைந்து தியான மையத்தினுடைய விண்ணப்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். தியான மையத்தினுடைய விண்ணப்பத்தையும் ஒப்புக் கொடுத்து புதிய கட்டிடத்தை ஒப்புக் கொடுத்து அதனுடைய எல்லா பெர்மிஷனும் ஆண்டவரே நீரே முன்னின்று நடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த 4வது 10 மணியிலே நித்திய பிதாவே, முதனேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இந்த 5வது 10 மணி நாம் ஜெபிக்க போவது ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பசங்க, அதே மாதிரி நீட்டுக்காக தயாரிக்கிற பசங்க, அதனுடைய எக்ஸாம், அதனுடைய ரிசல்ட்டுக்காக, பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமுக்காக தயாரிக்கிறவங்க, யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ பப்ளிக் சர்வீஸ்க்காக தயாரிக்கிறவங்க, இப்படி பல விதத்தில் பரீட்சைகளுக்கு தயாரிக்கிறவங்க, எக்ஸாமுக்காக தயாரிக்கிறவங்களும் ரிசல்ட்டை காத்திருப்பவர்களும். பதற எங்களுக்காக ஜெபிக்கவே எங்களுக்கு டைம் பத்தாது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணுமான்னு கேட்காதீங்க. சில அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த ஜெபத்தோடு நீங்கள் இணையும் பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரி, இப்போ குருக்களுக்காக எங்களுக்காக ஜெபிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கே தெரியாது எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்கன்னு. கன்னியர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க யாருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு குருவானவருக்காக, எல்லாரும் சகோதரிக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அத்தனை பேருடைய ஜெபத்தோட உங்களுடைய ஜெபம் இணைகிறது, உங்களுடைய ஜெபம் இணைகிறது. இத்தனை பேரோடு உங்களுடைய ஜெபம் இணையும் பொழுது இந்த ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களையும் வந்து சேரும். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காக எத்தனை பேர் முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை அப்பா அம்மாங்க, எத்தனை பெற்றோர்களுடைய ப்ரேயர் இருக்குது தெரியுமா? கண்ணீர் இருக்குது. எத்தனை கிராண்ட்பா கிராண்ட்மாவனுடைய கண்ணீருடைய ஜெபம் இருக்குது ஒரு பையனுக்காக, ஒரு பொண்ணுக்காக.
அத்தனை ஜெபங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது we become one body and you will be healed by that prayer. அதனால் you will be blessed by that prayer. ஐயோ என்னுடைய பொண்ணு தான் படித்து முடிச்சிட்டாளே, என்னுடைய பையன் தான் படித்து முடிச்சிட்டானே, நான் ஏன் இனி ஜெபிக்கணும்னு கேட்காதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி சுயநலமானது அல்ல கிறிஸ்தவ ஜெபம். உங்களுடைய பையனோ பொண்ணோ 10th 12th முடிச்சிருக்கலாம். அன்னைக்கு எந்த வாஞ்சியோடு ஜெபிச்சிங்களோ அதே வாஞ்சியோட ஜெபிக்க இன்னைக்கு உங்களுக்கு கடமை இருக்குது. ஏன்னா அன்னைக்கு உங்களுடைய பையனோ உங்களுடைய பொண்ணோ யாரோ ஜெபிச்சு பாஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போகிறீங்க? ஸோ மெனி ப்ரேயர்ஸ், வி ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் மெனி ப்ரேயர்ஸ். யாருக்காவது தெரியுமா, இன்னைக்கு 10th 12th படிக்கிற பசங்க இங்கே ஒரு தியான மையத்தில் காலையில் கண்ணு முழிச்சு இத்தனை பேர் 3000 பேர் எனக்காக ஜெபிக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா? அந்த பசங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்கும் பொழுது அதனுடைய பலன் அங்கே கிடைக்க போகுது. அப்போ அதுக்கு நன்றி அவங்க என்ன செய்யணும்? அவங்க எப்பவுமே மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பேருடைய ஜெபம் உண்டு. யூ ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் சம்ஒன்ஸ் ப்ரேயர். எத்தனையோ தியான மையங்களில் உங்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. எத்தனையோ ஜெப இல்லங்களில் உங்களுக்கான ப்ரேயர் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ when you are the results of someone's prayer, why don't you pray for others? You should pray for others. You have the privilege of pray for others, not the duty. அந்த பாக்கியம் நமக்கு இருக்கு என்ற நம்பிக்கையில் 10th 12th பசங்களை குறிப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். 10th 11th 12th பசங்களை ஒப்பு கொடுத்து அவங்களுடைய ரிசல்ட்டுக்காக ஒப்பு கொடுத்து முழந்தால் பண்ணிட்டு ஜெபிப்போமா? முட்டிக்கால் வலிக்கும், கால் வலிக்கும் தெரியும். ஃபாதர் என் பசங்களாம் பெருசாகிட்டாங்க, வலிக்கட்டும் பரவாயில்ல. அதனுடைய ஆசீர்வாதம் பெருசான உங்களுடைய பசங்களுக்கும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகும்ல, அந்த குழந்தைங்களுக்கு நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும்ல, அந்த குழந்தைங்க நாளை 10th 11th 12th படிக்கணும்ல. இன்றைக்கே ஜெபிச்சு வச்சுக்கோங்க, அதுங்க நாளைக்கு நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கே டெபாசிட் பண்ணி வச்சுருங்க ஜெபத்தை. இன்றைக்கே சேவ் பண்ணுங்க. when you save you will be saved. இரு கரங்களை உயர்த்தி இந்த 10th 11th 12th பசங்களுக்காக குறிப்பாக ஜெபிப்போமா? இந்த பிரேயர்களை நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நாளை நல்ல தலைமுறைகள் உருவாக ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். படிக்கிற பண்புள்ள சமூகம் உருவாக ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒழுக்கமுள்ள தலைமுறை வளர ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அதன் கரெக்ட் பண்ற டீச்சர்ஸ் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இவாலுவேஷன் நடக்கிற இடங்களை சமர்ப்பித்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். அமைதியாக அமர்வோம்.
தூங்க மாட்டேன் அப்படின்ற உறுதி இருக்கிறவங்க மெதுவாக கண்ணை மூடுங்க. இல்லை ஃபாதர் கண்ணை மூடினா தூங்கிடுவேன்றவங்க நற்கருணை ஆண்டவர் மட்டும் பாருங்க. காலையிலே எழுந்து ஆண்டவரை தேடும் பொழுது அந்த காலை பொழுதிலே உன்னுடைய முழு நோக்கமும் உன்னுடைய முழு கவனமும் ஆண்டவராக மட்டும்தான் இருக்கும். காலை விடிந்து விட்டால் your focus are in many things. பல கவனங்கள், பல வேலைகள் நீ செய்தே ஆக வேண்டும், பொறுப்புகள். பட் தி ஏர்லி மார்னிங் ஏதோ ஆண்டவரையே ஃபோக்கஸ் பண்ண, ஆண்டவருக்காக மட்டும் கொடுக்க முடியும் the quality time. The quality time you are giving to the Lord now. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபித்து இதோ இந்த விடியற் காலையிலேயே கேட்ட அந்த இறைவார்த்தைகள் எல்லாம் இங்கு தேடுகிறாய். உயிருள்ள நற்கருணை, உயிருள்ள மன்னா, விண்ணிலிருந்து மண்ணை தொட்ட மன்னா, உன்னை நிலைவாழ்வுக்கு கொண்டு போகும் மன்னா, மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன், மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன், பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன், பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன், பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன், பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன், அபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன், அபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். பாலைவனத்தின் அப்பா, மென்மையான அப்பம், உன்னை வழி நடத்தும் அப்பம் இயேசு கிறிஸ்து, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னவர், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து.
அன்றாடம் திருப்பலியோ, அடிக்கடி திருப்பலியோ, இல்லை வாரத்தில் ஒரு நாள் திருப்பலியோ, உங்களுடைய பழக்கம் எதுவுமாக இருக்கட்டும், கெட்ட கனி தரும் மனிதனுடைய பழக்கம் என்ன தெரியுமா? கோயிலில் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, எல்லா ஜபமும் சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் பங்கெடுப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு வெளியே அதற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருப்பாங்க. பைபிள் சொல்லுது, அவர்களை பார்த்து தான் பைபிள் சொன்னது, கெட்ட கனி தரும் மரம். இரக்கமே நான் காமிக்க மாட்டேன்ட்டார் ஆண்டவர். நான் என்ன பண்ணாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறீங்க. அந்த ஆசீர்வாதம் கனி தராத உனக்கு, கெட்ட கனி தரும் உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உந்துதல். அது அப்படியாவது நீ நல்ல கனியை தருவியான்னு கொத்தராரு, தண்ணியை ஊத்துறாரு. பயன்படுத்து மகனே, மகளே, பயன்படுத்து. நல்ல கனி தர முடிவெடு. நல்ல கனி தர முடிவெடு. நீரூற்று ஆண்டவர் தருவார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. உனது நன்றியை, உனது விண்ணப்பங்களை, உனது தேவைகளை, உனது கண்ணீரை, உன் பாரத்தை இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஃபாதரை தேடி 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 வந்து ஃபாதர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற இல்லையா? ஆண்டவர்கிட்ட இப்போ சொல்லு. நோய்கள் ஷர்மின் என்றொரு முறை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஷர்மின், உன்னுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஜெஸ்ஸி என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்னோஃபி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மத்தியாஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜவான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? தந்தையே உம்மை வணங்குகின்றோம். நமக்கு தெரிந்த பாடலாம், இவருக்குமே தெரிந்த பாட்டு. நற்கருணை ஆண்டவரை பார்த்து எல்லா வணக்கமும் ஆண்டவர் கொடு, எல்லா நன்மையும் ஆண்டவருக்கு கொடு. தீமைகளை நன்மையா மாத்திர ஆண்டவருக்கு உன்னையே ஒப்புக்கொடு. தீமையை நன்மையா மாத்திர ஆண்டவருக்கு உன்னையே ஒப்புக்கொடு. தீமையை நன்மையா மாத்திர ஆண்டவருக்கு உன்னையே ஒப்புக்கொடு. தீமையை நன்மையா மாத்திர ஆண்டவருக்கு உன்னையே ஒப்புக்கொடு. தந்தையே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். ஆவியே உம்மை ஆராதிக்கிறேன். மூவர் இறைவா ஆராதிக்கிறேன். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றேன். வாழ்வை உமக்கு அளிக்கின்றேன்.
உம்மை உம்மை அன்பு செய்கின்றேன். இயேசுவே இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றேன். வாழ்வை வாழ்வை உமக்கே அளிக்கின்றேன். உம்மை உம்மை அன்பு செய்கின்றேன். ஆவியே ஆவியே உம்மை ஆராதிக்கின்றேன். வாழ்வை வாழ்வை உமக்கே அளிக்கின்றேன். உம்மை அன்பு செய்கின்றேன். மூவர் இறைவா மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். வாழ்வை வாழ்வை உமக்கே அளிக்கின்றேன். உம்மை உம்மை அன்பு செய்கின்றேன். உம்மை அன்பு செய்கின்றேன். நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். சொல்ல உம்மை அன்பு செய்கின்றேன். எல்லாவற்றிற்கு மேலாக என்னை அன்பு செய்கிறாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். எல்லாவர்க்கும் மேலாக என்னை அன்பு செய்கிறாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். உனக்குன்னு பிடிச்ச ஏதாவது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆண்டவருக்காக விட்டு கொடுப்பியா? உம்மை அன்பு செய்கின்றேன். உண்மையா பாடுவோமா? உம்மை அன்பு. செய்கின்றேன். இரு கரங்களையும் நெஞ்சோடு வைத்து பாடுவோமா? உம்மை அன்பு செய்கின்றேன். உயிர் தாண்டவர் கேட்கிறாரு, என்னை அன்பு செய்கிறாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். யோவானின் மகனான சீமோனே, என்னை அன்பு செய்கிறாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். உன் பழைய நிலையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து கேட்கிறாரு, என்னை அன்பு செய்கிறாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். கடன் தொல்லைகள் இருக்கும் பொழுதும் என்னை அன்பு செய்கிறாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையிலே பகைவர்கள் இருக்கும் பொழுதும் என்னை அன்பு செய்கிறாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நோய்கள் இருக்கும் பொழுதும் என்னை அன்பு செய்கிறாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். உன் வாழ்க்கையில் அனைவருமே உம்மை கைவிடும் பொழுதும் என்னை அன்பு செய்வாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். உன் ஜெபங்கள் கேட்கப்படாதிருக்கும் பொழுதும் என்னை அன்பு செய்வாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். நீ ஜெபிக்கும் விதத்தில் அல்ல, நான் அருளும் விதத்தில் நான் உன்னை அன்பு செய்கிறேன். என்னை அன்பு செய்கிறாயா? உம்மை அன்பு செய்கின்றேன். உம்மை அன்பு. ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, கண் திறந்து நற்கரணையை பார்த்து ரகசியமா உன்னால சொல்ல முடியுமா, ஜீசஸ் ஐ லவ் யூ? யாரும் கேட்க வேண்டாம், உனக்காவது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, சும்மா வாயிலிருந்து இல்லை, இன்னைக்கு நீங்கள் இருந்து இறங்க போகும் பொழுது ஒரு புதிய மனிதனாக நீ இங்கிருந்து போகணும். அதுக்கு உன்னை மாற்றுவது ஒன்னே ஒன்னது, அன்பு. அன்பு மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கனி தரும் மரமாக, அதுவும் நல்ல கனி தரும் மரமாக மாற வேண்டுமானால் உன்னிலே போக வேண்டியது இறை அன்பு. இறை அன்பு உண்மையா, உருக்கமா, ஆழமா உன்னால சொல்ல முடியுமா, ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ.
வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு ஆளால சொல்ல முடியுமா, ஜீசஸ் ஐ லவ் யூ? உணர்ந்தால் படியிடுவோம். கண்களை மூடி இந்த நேரத்தில் நீ கடைசி ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல போற? நன்றியா, விண்ணப்பமா, இல்லை உன் காதலா? நன்றியா, விண்ணப்பமா, உன்னுடைய அன்பா? ஆசீர்வாதத்துக்கு முன்னால அதை உருக்கமா சொல்லு. கண்களை மூடி நெருக்கமா உன் கூட இருக்கணும்னு இருக்கிற ஆண்டவர்கிட்ட நெருக்கமான ஒரு விஷயத்த சொல்லு. அது விண்ணப்பமா இருக்கலாம், நன்றியா இருக்கலாம், இல்லை நன்றியும் விண்ணப்பமும் அன்பும் எதுவும் எல்லாம் சேர்ந்ததுமா இருக்கலாம். கடைசியா கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசு. A person who is not able to blink your eyes, God is healing you. கண்ணை மூடி திறக்க முடியாத, கண்ணை மூடி திறக்க முடியாத ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் இந்த நேரம் ஆசீர்வதிக்கிறார். மூக்கினுடைய பாலம், த நோஸ் பிரிட்ஜ் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லங்ஸ்ல தண்ணி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிவியரா நிமோனியா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆன ஆளாக இருக்கலாம். சிவியர் நிமோனியா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணுற யாரோ இதுக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கீபோர்டு இல்லை கிட்டார் இல்லை ஹார்மோனியம், தபலா, இப்படிப்பட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுற ஒருத்தர் இதுக்குள்ளே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறார். ஒரு டல் ஒரு சைல்டு எந்த வேலையும் செய்ய மாட்டான், எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லை, எந்த சுறுசுறுப்பும் இல்லை. அப்படி ஒரு குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சுறுசுறுப்பு இல்லாத ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு உற்சாகத்தை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இடது காது வலியோடு வந்த ஒருத்தர் அந்த வலியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வாலிப பெண், பெண்மையினுடைய எல்லா பிரச்சனை இருக்கு. அது பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம், யூட்ரஸ் சம்பந்தமான ப்ராப்ளமாக இருக்கலாம், பெண்மையினுடைய பிரச்சனை கைனிக் ப்ராப்ளம் இருக்கிற ஒரு யங் கேர்ள், God is healing you. உறக்கம் இல்லை, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காக்கா வலிப்பு வர ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லிஃப்ட் பயன்படுத்தாத ஒருத்தர் இதில் இருக்கிறீங்க, லிஃப்ட் பயன்படுத்தும் பொழுது பயம், விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உள்ளம் கை அதிகமாக வேர்க்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தேவையில்லாத அதிகமாக புத்தகங்களை வாசித்து தேவையில்லாத அறிவு தலையில் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதில் ஒரு 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 அரசியல்வாதி இதில் இருக்கிறீங்க. இந்த 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 குரூப்பில் ப்ரேயருக்காக வந்திருக்கிறீங்க. உங்களையே வெளிப்படுத்தாமல் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அ பொலிட்டீஷியன், God is blessing you. உமா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் அரசி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அமிர்தராஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஷானு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உம்மை அன்பு செய்கின்றேன்
உம்மை அன்பு கண்களை திறந்து பாடுவோமா? உம்மை அன்பு செய்கின்றேன். வாய் திறந்து பாடுவோமா? உம்மை அன்பு செய்கின்றேன். உம்மை உம்மை அன்பு செய்கின்றேன். மான் பெயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இயேசுவின் பார்ந்தவர்களே, ஆசீர்வாதம் பெறும்பொழுது நன்றியோடு நம்பிக்கையோடு பெறுங்கள். நல்ல கனி தரும் மரமாக மாற வேண்டும். மதில்கள் இருக்கலாம், பகைவர்கள் இருக்கலாம், என்னை அழிக்கும் நினைப்பவர்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், நான் கெட்டவனாக இருக்கலாம், இல்லை எனக்கு பிறர் கெட்டவங்க செய்கிறவங்கன்னு சுற்றி இருக்கலாம். வாட் எவர் மை சிச்சுவேஷன் இஸ், மேபி யூ ஆர் இன் அ வெரி அட்வர்ஸ் சிச்சுவேஷன். ரொம்ப உன்னை எதிர்க்கிறவங்களை சுற்றி நீ இருக்கலாம், பரவாயில்ல. நன்மை தரும் நல்ல கனி தரும் மரமாக மாற ஆண்டவரிடம் கேளு. தூய ஆவியானவர் உன்னை தொடட்டும், உன்னை ஆசீர்வதிக்கட்டும். பாடுவோம். மண் பெயர் மாண்புயரு வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. பிந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றேன். உம்மை அன்பு செய்கின்றேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க. நன்றி சொல்லி பாடுவோம். வாழ்க. நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க.
அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.